பல நாடுகள் கோல்டை நிறைய வாங்கி குமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரிசர்வ்ஸில். அதே சமயத்தில் அமெரிக்காவோட செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க. இது நிகழ்வு 1. போன வருடம் மைக்கேல் செய்லர் ஒரு அட்வைஸ் ட்ரம்ப்புக்கு கொடுத்தாரு. இருக்கிற கோல்டு, அதாவது அதிகமான கோல்டு அமெரிக்காவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8133 டன் கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஃபெடரல் பேங்க்லேயும் ஒரு ஃபோர்ட் நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் விற்றுட்டு மொத்தமாக எதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னார். கிட்டத்தட்ட 5 மில்லியன் பிட்காயின், 50 லட்சம் பிட்காயினை வாங்குங்கன்னு சொன்னார். இது நிகழ்வு 2. போன மாதம் செப்டம்பர் 9ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினோட சீஃப் அட்வைசர் ஆண்டன் கோபியக்கோவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அமெரிக்கா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் கடனை ஸ்டேபிள் காயின்ஸை யூஸ் பண்ணி அடைக்க போகிறாங்க, அதை டிவேல்யூ பண்ணி அடைக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை அவர் கொடுத்துருந்தாரு. இது நிகழ்வு நம்பர் 3. இந்த வருடம் ஜூலை மாதம் ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட், அதாவது ஸ்டேபிள் காயின்ஸை ரெகுலேட் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதுக்கு கையெழுத்திட்டார். இது நிகழ்வு நம்பர் 4. இந்த 4 நிகழ்வுகளுக்கும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உண்டு, கயாஸ் தியரி மாதிரி. ஸோ அந்த தொடர்புகளை துல்லியமாக அலச போகிறது தான் இந்த பர்டிகுலர் எபிசோட். ப்ளஸ் அவர் ஆண்டன் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது, மைக்கேல் செய்லர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது, இது அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க, அது ஜீனியஸ் ஆக்ட்ன்ற அந்த ஸ்டேபிள் காயின் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தின் பரிமாண வளர்ச்சி. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை. அந்த பண்டமாற்று முறையில் உப்பு, பார்லி, ரைஸு, அதே மாதிரியே வெஜிடபிள்ஸ், ஆடை கொடுத்து கோழி வாங்குறது, கோழியை கொடுத்து மாடு வாங்குறது, மாடை கொடுத்து எருமை வாங்குறதுன்னு இது மாதிரி தான் பண்டமாற்று முறை இருந்தது. ஸோ அது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. நான் கொம்பியாக கொடுத்தேன், நான் அதிகமாக கொடுத்தேன். இப்போ ஒரு ஆளுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆடு ஒருத்தர் கொடுக்கணும்னா அந்த அவருக்கு மாடு தேவைன்னா அந்த அவர்கிட்ட மாடு இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்குற மாதிரி அல்லது அப்புறமா கொண்டு கொடுங்கன்ற மாதிரி சில இடர்பாடுகள் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் காமனாக ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு காமனான விஷயத்தை கொண்டு வரணும். ப்ளஸ் எல்லா இடத்துலையுமே ஒரே வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தங்கத்தை கொண்டு வந்தாங்க. தங்கத்தை கொண்டு வந்தோன்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கலப்படங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் அந்தந்த அரசுகள், அந்தந்த நாடுகள், அந்தந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க, ஏன்னா அதில் எங்களுடைய முத்திரையை பதிச்சு கொடுத்துருவோம், எங்கள் முத்திரையை பதிச்சு கொடுத்தா மட்டும் அந்த தங்கத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. இப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தைரியமாக அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நாளாக ஆக மக்களுக்கு தங்கத்து மேலே இருந்த ஒரு நம்பிக்கையை விட அந்த முத்திரை மேலே இருந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. முத்திரை இருந்தால் அது ஓகே, முத்திரை இல்லைன்னா அந்த தங்கம் செல்லாதுன்ற மாதிரி அவங்க ஆரம்பித்தாங்க. அப்போ கவர்மெண்ட், அந்த அரசாங்கம் அல்லது ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தை நிறையா கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க மக்கள் நம்புறது முத்திரையை தான். அதனால் என்ன பண்ணோன்னா தங்கம் வெள்ளியாச்சு, வெள்ளி பித்தளையாச்சு, பித்தளை கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆச்சு. ஸோ அங்கே பேப்பரில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முத்திரை தான் இருந்துச்சு. அந்த முத்திரை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்து அதுக்கான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பரை கொடுத்தோம்னா மதிப்பு இல்லாமல் போயிடுவோம், நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் இப்போ இருக்குது, 100 ரூபாய்க்கான பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் இந்த 100 ரூபாய்க்கான தங்கம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நாளாக இந்த நடைமுறை இருந்துச்சு, 1971 வரைக்கும். 1971 நிக்சன் ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அமெரிக்காவில். அவர் என்ன பண்ணார்னா, இனிமேல் தங்கத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் உள்ள தொடர்பை அறுத்துடுறேன்னு சொல்லிட்டு, எவ்வளோ தங்கம் இருக்குன்றதெல்லாம் கவலை கிடையாது, எவ்வளோ வேணாலும் நான் என்ன பண்ணிப்பேன், பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணார். இப்படித்தான் பணம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துச்சு. இப்போ இதுக்கும் நம்ம தங்கம் வாங்குறதுக்கும் அல்லது ஸ்டேபிள் காயின்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். கைடிங் அண்ட் எஸ்டாப்ளிஷிங் நேஷ்னல் இனோவேஷன் ஃபார் யூஎஸ் ஸ்டேபிள் காயின்ஸ், அதுதான் GENIUS. ஸோ இந்த ஜீனியஸ் ஆக்ட்ன்றது ஜூலை மாதம் 2025 கையெழுத்திடுறாரு ட்ரம்ப். ஆக்சுவலாக அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயின்ஸ் அமெரிக்கன் டாலரை பேக்கப் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸ் 1:1 பேக்கப் பண்ண USDயை பேக்கப் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸை நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கி அதுக்கான ஒழுங்குமுறைகளை நடைபெறுத்தி உலகம் ஃபுல்லாகவும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வராரு. ஸோ இது கொண்டுட்டு வரோன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, ஜப்பான், இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்த செக்யூரிட்டிஸ், அவங்கக்கிட்ட இருந்த ட்ரெஷரி பில்ஸ், அவங்கக்கிட்ட இருந்த அமெரிக்கன் பாண்ட்ஸு இதெல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் என்ன மாற்றுறாங்க, கோல்டாக மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க. ஸோ ஏன் தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி யூஎஸ் டாலரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் டாலர் பேக்கப் பண்ண அந்த ஸ்டேபிள் காயின் போகிறதுக்கு பதிலாக நம்ம கோல்டை வாங்கி நம்மளுடைய கரன்சி, நம்மளுடைய ஃபியாட்டை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளும் கோல்டை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும்
டோட்டல் நம்பர் ஆஃப் கோல்டு அசெட்ஸ் ஒரு நாடுகளும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட பட்டியலை உங்களுக்கு தரேன். இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்குது. அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 8வது 9வது இடத்துல இந்தியா வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து அந்த கோல்டுன்ற பேக்கப் வந்து இருக்கணும். கோல்டு தான் ஃபிசிக்கல் அசெட்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு என்ன பண்ணாங்க எல்லா நாடுகளும் வாங்கி குமிக்கிறாங்க. இதனால தான் என்ன பண்ணாருன்னா மைக்கேல் சேலர் ஒரு விஷயத்த சொன்னார். மைக்கேல் சேலர் போன வருடம் என்ன பண்ணார்னா ட்ரம்ப்புக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்ன சஜஷன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது. கிட்டத்தட்ட 8000 டன்னுக்கு மேலே கோல்டு இருக்குது. இந்த கோல்டை ஃபுல்லாக விற்றீங்கன்னு சொன்னால் கோல்டோட ப்ரைஸ் என்ன ஆகும்னா கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கோல்டோட ப்ரைஸ் கிராஷ் ஆகும்போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே சமயத்தில் என்ன வாங்கிறீங்கன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் பிட்காயினை வாங்க சார். 5 மில்லியன் பிட்காயினை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட எதிரி நாடுகள் எல்லாமே கோல்டை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோல்டை விற்றோம்னு சொன்னால் கோல்டோட ப்ரைஸ் பூரா கீழே வந்து மற்ற நாடுகள் எல்லாமே என்ன ஆகிடும்னா நமக்கு கீழே வந்துடும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பிட்காயினை வாங்கும்போது பிட்காயினோட ப்ரைஸை நல்லா பம்ப் பண்ணிவிட்டு பிட்காயினை வந்து ஒரு குளோபல் கரன்சி, ஒரு ரிசர்வ் கரன்சி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் உலகத்தின் நம்பர் 1 நாடாக எப்போவுமே இருக்கலான்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஆனால் இதை கவர்மெண்ட் செய்வாங்களான்னு பார்த்து இந்த ரிஸ்க்கை கவர்மெண்ட் கண்டிப்பாக யூஎஸ் கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அசெட், ஃபிசிக்கல் அசெட்டை விற்றுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது பைலட் பிளான்ட் மாதிரி டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஏறினாலும் மைக்கேல் சேலர் மட்டும் என்ன வாங்கிக்கிட்டே இருக்காருன்னா பிட்காயினை வாங்கிக்கிட்டே இருக்காரு. மேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கேல் சேலர் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ மைக்கேல் சேலரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பிட்காயினை நீங்கள் வாங்குங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, அது வந்து ஒரு நல்ல ரிசர்வாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், எல்லாருமே அடாப்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் உங்கள் கம்பெனியோட ஷேர்ஸை 10%, 15%, 20% வாங்கிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெல் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 10% ஸ்டேக் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் ரிஸ்க் எடுங்க, நாங்கள் எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுறோம், அதே சமயத்தில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்கிறோன்ற மாதிரி கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினோட சீஃப் அட்வைசர் ஆண்டன் கோபியக்கோ அவர் என்ன பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து அவங்களோட 37 ட்ரில்லியன் கடனை வந்து ஸ்டேபிள் காயின்ஸில் கொண்டுட்டு வந்து கிரிப்டோக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதை டீவேல்யூ பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்கள் பாருங்கள். America is trying to change the rules in the gold and cryptocurrency markets. Remember how much debt they have, $35 trillion. Essentially, these are two alternative segments to the global currency market. Washington's actions in this direction clearly demonstrate one of America's main objectives. They are very eager to solve the problem of declining trust in the dollar. The US, just as it did in the 1930s and 1970s, will solve its financial problems at the expense of the entire world, driving everyone where? Into the cryptocurrency cloud. Over time, when part of the US national debt is placed in stablecoins, the US will devalue that debt. ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மையாகும், எப்படி டீவேல்யூ பண்ண முடியும்னா, அது வந்து ஏற்கனவே அமெரிக்கா வந்து இது மாதிரி நிறைய முறை டீவேல்யூ பண்ணியிருக்கு. அது எப்படி டீவேல்யூ பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு விளக்குறேன். இந்த மொத்த உலகத்தையும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த 50 ரூபா தான் இருக்குது. இந்த 50 ரூபாயும் அமெரிக்கா கடனாக வாங்கிடுது. மொத்த உலகத்தில் இருக்க அமௌண்ட் என்ன பண்ணுது, 50 ரூபா. அந்த 50 ரூபாயும் கடனாக அமெரிக்கா வாங்கிடுது. வாங்கிட்டு என்ன பண்ணுது, திருப்பி அவனுக்கு கொடுக்கணும். இந்த 50 ரூபா என்ன பண்ணணும், கடனாக வாங்கினது திருப்பி கட்டணும். ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் வந்து 1971 கோல்டு பேக்கப்பை எடுத்து விட்டுட்டு எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணலாங்கிறாரு. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு 50 ரூபா நோட்டை என்ன பண்ணிடுது, பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ 2 50 ரூபா நோட் இருக்குது. இப்போ 50 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கலாம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50 ரூபா தான் ஆக்சுவலாக நம்ம பொருள் வாங்க வச்சுருந்தோம். இன்னொரு 50 ரூபா கூட இருக்கனால இந்த 50 ரூபா எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு தனியாக இடங்கள் நிறைய, ஏதாவது போய் சேர்றது இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸுக்கு போகும், கோல்டுக்கு போகும், சில்வருக்கு போகும், கிரிப்டோவுக்கு போகும். அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ரைஸு, ப்ரெட்டு, எக்கு, தள்ளுவண்டி, ஏர்லைன் ஃபேர்ஸு எல்லாமே பெருசாக ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வரும், பணவீக்கம் அது வந்துடும். ஸோ இந்த பணவீக்கம் வந்து அது பிறகு என்ன பண்ணுதுன்னா, இந்த 50 ரூபா என்ன பண்ணிடுதுன்னா கடனை திருப்பி செலுத்திடுது. கடனை செலுத்திடுது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடனை செலுத்திடுறாங்க. ஆனால் எப்படி செலுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டீவேல்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ கடனை செலுத்தியாச்சு மற்ற நாடுகளுக்கு. மற்ற நாடுகள் அந்த 50 ரூபா ஆச்சு பொருள் வாங்கினோம்னா ஏற்கனவே வாங்கின பொருளோட விலை வந்து டபுள் ஆகிருக்கும்.
அப்போ 50 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து 200 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னா இந்த இன்ஃப்ளேஷன். இப்படி தான் அமெரிக்கா என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஏமாத்துறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை உருவாக்கி இந்த ஒரு 50 ரூபாய்க்கு பதிலாக 2 50 ரூபாயை வச்சு ஒரு 50 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஒரு 50 ரூபாயை வச்சுட்டு வாங்கும்போது என்ன வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பாதி பொருள் தான் அவங்க இப்போ 100 ஒரு 50 ரூபாய்க்கு எவ்வளோ பொருள் வாங்குறோமோ அது 25 ரூபா பொருள் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்களோட விஷயங்களை பண்ணுறாங்க. இதனால் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டு கோல்டு ப்ரைஸ் பயங்கரமாக பெருசாக போயிடுச்சு, சில்வர் ப்ரைஸ் பெருசாக போயிடுச்சு, கிரிப்டோவோட ப்ரைஸ் பெருசாக போயிடுச்சு, ஸ்டாக் ப்ரைஸ் பெருசாக போயிடுச்சு, பீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பெரிய முட்டாள்தனம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியாட் கரன்சி வீக்காக டவுன் சைடு போய்கிட்டே இருக்குது. இப்போ என்னால் 100 ரூபாய்க்கு கோல்டு நேற்று வாங்க முடிஞ்சுன்னா அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு 100 ரூபாய்க்கு அந்த கோல்டு அவ்வளோ வாங்க முடியாது, அதோட கம்மியாக தான் வாங்க முடியும். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை இன்றைக்கி வாங்க முடிஞ்சுன்னா இன்னொரு 4 மாதம் கழிச்சு இன்னும் கம்மியாக தான் வாங்க முடியும். இப்படித்தான் அந்த இன்ஃப்ளேஷனை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கடனை அந்த டெப்ஸை ஈஸியாக அடைச்சிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நடந்துக்கிட்டே இருந்தது. இதை எப்படி ஸ்டேபிள் காயினை வச்சு டிவேல்யூ பண்ணுவாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். எப்படி ஸ்டேபிள் காயின்ஸை வச்சு டிவேல்யூ பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து நார்மலாக US டாலர் வச்சு டிவேல்யூ பண்ணுறது நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ ஸ்டேபிள் காயின் வச்சேன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கடன் வாங்கினாங்க, இன்னொரு 50 ரூபா பிரிண்ட் பண்ணி அவங்க கடன் அடைச்சிடுறாங்க. இதனால் இன்ஃப்ளேஷன் பாதிப்புகள் எல்லாமே அமெரிக்காக்குள்ளே இருந்துச்சு. அமெரிக்கா மக்கள் அமெரிக்காக்குள்ளே தான் பணவீக்கம் இருந்துச்சு, அமெரிக்காக்குள்ளே தான் எல்லா ப்ரைஸஸும் உயர்ந்துச்சு. பாதிக்கப்பட்டது அமெரிக்கா மட்டும்தான். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டேபிள் காயினில் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா அதை பரவலாக்க போகிறாங்க. அந்த பாதிப்பு அமெரிக்காக்குள்ளே மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாடுகளுக்கும் அந்த பாதிப்பு வரணும்ட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயின்னு சொன்னாலே 99% ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே வந்து பேக்டு பை அமெரிக்கன் டாலர், USD அதை பேக் பண்ணி தான் இருக்குது. USD எதை பேக் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸு, பாண்ட்ஸு, அதாவது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸ், T-பில்ஸ் இதை பேக்கப் பண்ணி தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட டாலர். ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம USDTயோ USDCயோ நம்ம யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைமுகமாக எதுக்கு வந்து ஊக்குவிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸோட டிமாண்ட்ஸ் அதிகப்படுத்துகிறோம். ட்ரெஷரி பில்ஸோட ப்ரைஸஸை வந்து நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். இதனால் அமெரிக்கா தான் பலனடையும். ப்ளஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து 2 50 ரூபா நோட்டு வந்த போது குறைஞ்சிச்சோ அதே மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ண தான் போகிறாங்க. மணியை பிரிண்ட் பண்ண இந்த நோட்டுக்கு பதிலாக டிஜிட்டல் ஸ்டேபிள் கரன்சி வழியாக என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷனை உலகம் ஃபுல்லாக பரப்புவாங்க, உலகம் ஃபுல்லாக பரவலாக்கிடுவாங்க. ஸோ அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன்னா ஒரே இடத்துல நிறையா இருந்த இன்ஃப்ளேஷனை உலகம் ஃபுல்லாக பரப்பி வச்சு அவங்க ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடன் ஈஸியாக அடைச்சிட்டு போயிட முடியும். இதுதான் ஒரு கான்ஸ்பிரன்சியாக சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக யார் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அவங்க காய் நகர்த்திட்டு இருக்க நான் சொன்ன அந்த 4 நிகழ்வுகளையும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒன்றோட ஒன்று தெளிவாக கோர்வையாக வந்திருக்கும். ஏன்னா மற்ற நாடுகள் முந்திக்கிட்டு கோல்டுக்குள்ளே போகிறாங்க. மைக்கேல் செல்லர் கோல்டை வீங்கன்றார். அப்போ கோல்டு ப்ரைஸை கிராஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. அதேமாதிரி ஜீனியஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆக்டை வந்து ட்ரம்ப் நிறைவேற்றாரு ஸ்டேபிள் காயின்ஸுக்குன்னு. அதே சமயத்தில் அந்த ஆக்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா US பேஸ்டு ஸ்டேபிள் காயின்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குன்றாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சொல்கிற மாதிரியே ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லா இடத்துக்கும் பரவலாக்கிட்டோன்னு சொன்னால் US டாலரை பிரிண்ட் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேபிள் காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் உலகம் ஃபுல்லாக நானும் USDT தான் யூஸ் பண்ணுறோம், நீங்களும் USDT தான் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை USDC யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம மறைமுகமாக எதை சப்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், T-பில்ஸ், அமெரிக்காவோட T-பில்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய டாலரை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து வீக் ஆகிட்டே இருக்கோம். ஃபியாட் கரன்சி மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து கவர்மெண்ட்டே உருவாக்குறது கிடையாது, ப்ரைவேட்டு உருவாக்கலாம். அப்படி ப்ரைவேட் உருவாக்கலாம்னு சொன்னால் ப்ரைவேட்டை வந்து ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ணுறதுக்குன்னா ப்ரைவேட் தான் ஆடிட் பண்ண போது. ஸோ அங்கேயும் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. ஸோ உண்மையிலேயே அவங்க பேக்கப் வச்சுருக்காங்களா, ட்ரெஷரி பில்ஸே வச்சுருக்காங்களா, இல்லை வந்து USD 1:1 வச்சுருக்காங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் தான் அந்த இதையும் பண்ண போது, அமெரிக்காவில் இருக்க கம்பெனி தான் அதையும் ஆடிட் பண்ண போது. ஸோ உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவோட பிரதானமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அவங்களோட கரன்சி தான் ஆதிக்கமாக இருந்தது. மறுபடியும் அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு ஸ்டேபிள் காயின் வழியாக அவங்க வந்துட்டுருக்காங்க. இதைத்தான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இது நம்பகத்தன்மை இருக்குது, எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும். இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் டோக்கனோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.